தமிழக மக்களை, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். அங்கே தமிழக மக்கள் சார்பாக, உலகமெங்கும் வாழும் தமிழக மக்கள் சார்பாக டிவிகே தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார். தமிழக மக்கள் உங்கள் மேலே உள்ள அன்புனால எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஓட்டு விகிதம் அதிகமாயிருக்கு. நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. யாருக்காக? விஜய் சாருக்காக. ஸோ விஜய் சார், நீங்கள் உங்கள் மக்கள் மேலே உள்ள அன்பை நிரூபிச்சிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை பற்றி தேவையே இல்லாமல் சினிமா துறையிலேருந்து நிறைய நபர்கள் தப்பாக பேசினாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பேர் தப்பாக பேசினாங்க. எல்லா பேருக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் கரிய பூசி வெற்றி வாகை சூடியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? யார் சார்பா? தமிழக பொதுமக்கள் சார்பாக விஜய் சாருக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? வெற்றி வாகை சூடி எம்ஜிஆர் மாதிரி, ஓகேங்களா, எம்ஜிஆர் சார் மாதிரி தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடி முதலமைச்சராக நீங்கள் பதவி ஏற்க போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இதில் என்ன ஒரு குறிப்பாக ஒரு விஷயம்னா, எல்லா தொகுதியிலையும் இருக்கிற வேட்பாளர் யாருன்னே தெரியாது. விஜய் சார் முகத்துக்காகவே எல்லாருக்கும் ஓட்டு. ஓகேங்களா? சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், அனைத்து கோட்டைகளையும் கைப்பற்றி அரியணை ஏக போகும் அரசன் விஜய் சார் பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் ஹீரோ. சினிமாவில் மட்டும் ஹீரோ கூடாது. நிஜ வாழ்க்கையில் தனிச்சு நின்று சுயமாக சிந்திச்சு, ஓகேங்களா, எதிரிகளை தவிடுபுடியாக்கி நியாயத்தோட வழியில் சென்று பல தடைகளை தாண்டி, ஓகேங்களா, தடை அதை உடைன்ற மாதிரி அனைத்தையும் சுக்கு நுறா தவிடுபடியாக ஒரு நொறுக்கி அரியணை ஏறி இருக்காரு. ஓகேங்களா? உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு தாங்க ஜெயிக்கும். அவர் ஜெயிச்சதோட ஒரே சக்தி, ஒரே பின்னணி, அவர் விஜய் சார் யாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கல. ஓகேங்களா? யாருக்கும் எந்த இதுவும் செய்யவில்லை. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒட்டச்சு தகர்த்தி எரிஞ்சு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் ஒட்டச்சு அரியணை ஏறி இருக்காரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும், இளைஞர்களுக்குமே விஜய் சார் ஒரு சிறந்த முன் உதாரணம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் சாருக்கு வாழ்த்து போட்டிருந்தேன். விஜய் சார் வர்சஸ் திவாகர், விஜய் வர்சஸ் திவாகர், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உண்மைதாங்க, விஜய் சார் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிட்டார். அவர் இருக்கிற இடமே வேறு. அவர் ஒரு பெரிய அரியணையில் ஏறி முதலமைச்சர் ஆகிட்டார். சினிமா துறையிலையும் 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர். அவ்வளோ மார்க்கெட் விஜய் சாருக்கு. நான் இப்போ தான் பிளேயர்ஸ்லேயே போட்டிருக்கேன் சினிமா துறையில். ஆனால் எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பொறாமைகள், கொஞ்சம் கூட கலங்காமல் தயங்காமல் எதிரிகளோட எண்ணத்தை சுக்கு நூறா ஒட்டச்சு தகச்சு எரிஞ்சுக்கிட்டு நான் முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறேன். எவ்வளவு எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. இப்போ விஜய் சாரை தேவையே இல்லாமல் அவர் சொந்த மேட்டரை பற்றி பேசினாங்க. தேவையில்லாமல் வதந்திகள், நல்ல மனுஷனை தேவையில்லாமல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் பொறாமையில் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி தப்பாக பரப்புறதும், அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் போனேன். ஆனால் பிக் பாஸுக்கு போகிற முன்னாடி ஒரு பெரிய டிவி சேனலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஷோ. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத கான்ட்ரோவர்சினால நல்ல வாய்ப்பு என்னை விட்டு தட்டி போச்சு. அப்போ கூட நான் கலங்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, இதை விட பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சி பிக் பாஸ் போயிட்டேன். ஓகேங்களா? ஒரு பெரிய டிவி சேனலில் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்காக என்னை ஆடிஷன் வர சொல்லி செலக்ட்லாம் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் நிராகரிக்கப்பட்டேன். தேவையில்லாத கான்ட்ரோவர்சி அந்த நேரத்தில் வந்தனால பிக் பாஸ்க்கு முன்னாடி. அப்போ கூட நிறைய எதிர்மறையாளர்கள், பெத்தியா உனக்கு பின்னாடி வந்தவங்களாம் அந்த டிவி சேனலில் அந்த இதுக்கு போயிட்டாங்க, இதுக்கு போயிட்டாங்க, நீ இன்னமும் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களெலாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் நான் பிக் பாஸ் போயிட்டேன். அதை விட ஒரு பெரிய அரியணை போனேன். பிக் பாஸில் போய் நிறைய பேருங்க என்னை பற்றி தெரியாமல் சொந்த வாழ்க்கையை பற்றியும் என்னையை பற்றியும் ஒரு 5 கல்யாணம் ஆயிடுச்சு, 4 கல்யாணம் ஆயிடுச்சு, அது இதுன்னு என்னை பற்றி தப்பாக பேசி போட்டவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி. பிக் பாஸ் போன மொதல் வாரத்திலே லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கி அண்ணா மூஞ்சிலி கரிய பூசினேன். ஓகேங்களா? நிறைய நடிகர்கள், துணை நடிகர்கள், நிறைய பொதுமக்கள் எனக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனால் சில நடிகர்கள், சில துணை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வேணும்னே போட்டியிலும் பொறாமலையும் என்னை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் போய் தப்பாக நியூஸ் கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக நம்மளை டேமேஜ் பண்ண நினச்சாங்க. ஆனால் மக்கள் சக்தி பெரிய சக்தி, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு விஜய் சார் அப்படித்தான். ஒரு காலத்தில் அவரை பற்றி தப்பாக பேசி அவர் ஜெயிக்க மாட்டார், நிறைய வார்த்தைகள் புண்படுத்தினாங்கங்க. நிறைய வார்த்தைகளால் புண்படுத்துறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. இதுதான் உலகம். ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் என்னையும் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. பிக் பாஸ் சீனில் வந்ததுக்கப்புறம் மக்கள் ஓட்டு லட்சக்கணக்கில் வாங்கினதும் என்னை பற்றி தப்பாக பேசின அனைவருக்கும் மூஞ்சியில் கரிய பூசி நான் கெத்தாக நின்னேங்க.
ஓகேங்களா. பிக் பாஸ்ல ஜெயிக்க வேண்டியது, அதையும் தாண்டி 60 நாட்கள் தாக்கு பிடிச்சு ஓகேங்களா. முதல் 42 நாள், அடுத்து 15 நாள், 60 நாட்கள் நான் தாக்கு பிடித்து மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட கொடியை ஊண்டி கெத்தாக எந்திரிச்சு வந்தேங்க. பிக் பாஸ் விட்டு நான் எவிக்ட் ஆனாலும் என்னோட பேச்சு அங்கே எனக்குன்னு ஒரு டாஸ்க் என் பேரில் ஆரம்பிச்சு என்னோட ஃபோட்டோவை போட்டு. ஸோ விஜய் சாரி மாதிரியே என்னோட வாழ்க்கையில் வர சவால்களை நான் சிங்கிள் ஆளாக எல்லா வாய்ப்பும் முடிஞ்சு குக் வித் கோமாளின்ற ஒரு செட்டுக்கு போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள், போட்டிகள், சம்பந்தமே இல்லாமல் ஓகேங்களா, சம்பந்தமே இல்லாத ஒரு 3 நபர் என் கூட சண்டை போட்டு என்னை வாய்ப்பை விட்டு தடுக்கணும்னு நினச்சி நம்ம மேலே தேவையில்லாத பழியை சுமத்த ட்ரை பண்ணாங்க ஓகேங்களா. காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னோட என்ன காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் ஒடுக்கப்படுறாங்க. நம்மளுக்காக நம்ம தான் குரல் கொடுக்கணும். ஸோ எனக்காக நான் குரல் கொடுத்து அந்த எதிரிகளையும் தள்ளாட வச்சு காவல் நிலையத்தில் ஏற்றி அவங்களோட முகத்தறியை கிழிச்சு, அதாவது பசுத்தோல் போர்த்திய புலின்ற மாதிரி 3 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட முகத்தை பொதுமக்கள் மத்தியில் காமிச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ காமிச்சப்பையும் என் மேலே தள்ளி இல்லாமல் பழி சுமத்தாங்க. மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு விஜய் சார். விஜய் சார் மேலே பழி சுமத்துனாங்க. அனைத்து பழிகளையும் சுக்குநூறாக உடைச்சு விஜய் சார் தான் கிங்குன்னு வந்தார். அதே மாதிரி தான் வாட்டர்மெலன் ஸ்டாரும். நான் எதுக்கு எடுத்தாலுமே மக்களே தான் சொல்லுவேன், பார்த்துருக்கீங்களா. எனக்கு மக்கள் ஆதரவு மட்டும்தான் வேணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய நடிகராக இருக்காரு, இவர் சினிமா துறையில் பெரிய ஆளாக இருக்காங்க, இவங்க ஆதரவு வேணும் அவங்க ஆதரவு வேணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை. ரசிகர்கள் பட்டாளம், மக்கள்கள், இளைஞர்கள், இவங்க சப்போர்ட்டை தான் நான் என்றைக்குமே பெருசாக நினச்சிருக்கேன். அதனால தான் என்னோட பிரச்சனையை வந்து பப்ளிக் ஃபோரம்கே நான் கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து நான் வெற்றி தான் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த மக்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க ஓகேங்களா. எந்த சினிமா துறை பிரபலமோ பெரிய நபர்களோ அவங்க நம்ம பின்னாடி இருக்க முடியாது. மக்கள் செல்வாக்குனால மட்டும்தான் சினிமா துறையில் போய் சாதிக்க முடியும். அடுத்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதுதான் உண்மை மக்களே ஓகேங்களா. ஸோ ஒரு வாய்ப்பு குக் வித் கோமாளியை நான் அந்த இதை கண்டு நான் பயப்படுறேன். நான் ஒரே ஆள் ஓகேங்களா. திவாகர் ஒரே ஆள், வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு ஆள். ஆனால் 20 வருஷமா டிவி சேனலான பிரபலங்கள் ஓகேங்களா 2 பேர், இன்னொரு ஒரு ஆள், 3 பேர் சேர்ந்து நம்மளை அழிக்க நினைச்சாங்க. முடியவே இல்லை ஓகேங்களா. கெட்ட பேர் உண்டாக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு சில பெண்களையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க. கடவுள் இருக்கிறாரு ஓகேங்களா. எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லா பழகுறோம் ஓகேங்களா. அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுமே அக்கா தம்பின்ற உறவை கொச்சப்படுத்தி ஓகேங்களா அவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அதாவது பொது ஊடகங்களில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் அவங்க ஐடியில் போடாமல். மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி 15 நாள் கழித்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி 15 நாள் கழித்து ஓகேங்களா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஓகேங்களா. என்ன ரீசனா, என்ன பண்ணலாம், திவாகரை எப்படி போய் சொல்லலாம், இந்த மாதிரி பெண்கள் விஷயம் நம்ம தப்பாக சொல்லி அவனை வந்து இந்த வாயை அடைக்கணும், நம்ம அவங்களோட உண்மை முகம் தெரியக்கூடாதுன்னு வளர்ந்து வர்ற கலைஞர்கள் பொது இடங்களில் தாக்கப்படுறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு படித்த மருத்துவர், ஃபிசியோதெரபிஸ்ட், எனக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும். கண்டிப்பாக இது பொதுமக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் தப்பு பண்ணுறவங்களோட தப்பை ஒடுக்க முடியும். ஸோ நான் ஒரே ஆளுங்க, மக்கள் சக்தி ஒன்று மட்டும்தான், மக்கள் செல்வாக்கு ஒன்று மட்டும்தான். அவங்க எத்தனை பேரை சப்போர்ட் இழுத்தாங்க. உடனே ஹேட்டர்ஸ் எல்லாம் கிளம்பி வந்தாங்க. ஹேட்டர்ஸ் எல்லாம் கிளம்பி வந்து இவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா துறை நடிகர்கள், ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, இந்த மாதிரியான நபர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சேனலில் என்னை இன்டர்வியூ பற்றி பேசுகிறாங்க. நீ எத்தனை பேர் பேசினாலும் உங்களோட தடைகள் எல்லாம் நான் உடைச்சி எறிவேன். நான் யாரை பற்றியே பேசல. என்னை பற்றி தப்பா எனக்கு அநீதி இழைக்கப்படுறப்ப மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களோட முகத்திரையும் நான் கிழிச்சு காட்டுறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக மக்கள் செல்வா கூட வாட்டர்மெலன் ஸ்டார் இன்னும் ஒரு பெரிய இடத்தை நான் பிடிப்பேன். இதுக்கு விஜய் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஓகேங்களா. ஸோ நான் இயற்கையாகவே ஒரு தைரியமானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, போல்டானவங்க, எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆள். விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தேவையே இல்லாமல் அவர் மேலே பொய் பிரச்சாரங்கள், பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு அதை உடச்சி எரிஞ்சு இன்றைக்கி பெரிய லெவலில் சாதிச்சு வந்திருக்காரு. விஜய் சாருக்கே என்னோட மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ முதலமைச்சர் விஜய் சார் அவர்களே, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் உங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இவர் இப்படி ஆட்சி அமைப்பார், இவர் எப்படி சமாளிப்பார், அதை சமாளிப்பாரா, கிடையவே கிடையாது ஓகேங்களா. சூப்பராக விஜய் சார் சமாளிப்பார் ஓகேங்களா. வெல் நாலேஜ்டு பர்சன், ஒரு அறிவான பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, தைரியம், நேர்மை இருக்குது. ஈஸியாக ஆட்சியை பிடிக்கிறது தான் கஷ்டம், பிடிச்சதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதை ரொம்ப விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா திறம்பட செய்து பயங்கரமாக முடிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இளைஞர்களாலும் மக்களாலும் குழந்தைகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் விஜய் ஓகேங்களா. ஸோ இதே வாட்டர்மெலன் ஸ்டாரும் குழந்தைங்கள்னாலையும் நான் எப்படிங்க அறிமுகப்படுத்தப்பட்டேன். நான் பேசாமல் ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருந்தேன், படித்து முடித்தேன், டாக்டராக இருந்தேன், கிளினிக் வச்சேன், ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் சினிமா ஃபீல்டில் இருப்பேன்றது எனக்கே தெரியாது. என்னை கொண்டு வந்தது குழந்தைகள், ரசிகர்கள், சில்ட்ரன்ஸ் ஃபேன்ஸு ஓகேங்களா, யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் தாய்மார்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை இந்த லெவல் தூக்கி விட்டாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு இருக்கிற யாரையும் யாருனாலையும் அழிக்க முடியாது. நீதி, நேர்மை, சத்தியம் ஜெயிக்கும். இறுதியாக ஒன்று சொல்கிறேன்,
சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி, அது ஜுவாலையாக எரிஞ்சு அது உண்மையை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். பொய், பிராடு, பித்தலாட்டம், பொறாமையில் பண்ணுறவங்களாம் என்றைக்கும் ஜெயிக்கவே முடியாது. ஓகேங்களா? லேட்டஸ்ட்டாக நான் டிவி சேனலில் வந்து அவமானப்படுத்தப்பட்டேன், தாக்கப்பட்டேன், பொதுமக்கள் கிட்ட பிரச்சனையை கொண்டு வந்தேன். உடனே அவங்க பொய்யான குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, நீதி நேர்மை சத்தியம் கண்டிப்பாக ஜுவாலியாக எரிஞ்சு பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். யார் பொய் பேசுகிறாங்கன்றது கூறிய விடைவில் தெரியும். ஓகேங்களா? ஸோ மக்கள் வந்து யாருக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். பொறாமையினால நிறைய பேர், நான் ஒரு ஆளுங்க, எனக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாது, நான் சுயமாக வந்தாலும் ஓகேங்களா? ஸோ என்னை அழிக்கிறதுக்கும் சினிமா ஃபீல்டில் வாய்ப்பு இல்லாமல் தடுக்கிறதுக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு விஜய் சார். நானும் நிறைய இடங்கள்ல அதை நிரூபிச்சிருக்கேன், இனிமேலும் நிரூபிப்பேன். ஓகேங்களா? சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி, அது ஜுவாலையாக எரிஞ்சு உண்மையை என்றைக்குமே வெளிச்சம் போட்டு காட்டும். திவாகர் வந்து சத்தியம், கண்டிப்பாக அந்த சத்தியத்தை வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். ஓகேங்களா? ஆல்ரெடி காட்டிடுச்சு, ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் வந்துருச்சு. இனிமேல் நம்மளுக்கு கிடைக்க போகிறது வாய்ப்புகள் மட்டும்தான். தர்மத்தின் வாழ்வுகனை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.